தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மற்றும் ஜிஎம் செஸ் அகாடமி இணைந்து மாநில அளவிலான சதுரங்க போட்டியை ஞாயிற்றுக்கிழமை அன்று தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரி வளாகத்தில் நடத்தியது. இதில் 8, 10, 13 மற்றும் 25 வயது என 4 பிரிவுகளாக ஆண்கள், பெண்கள் என தனித்தனியாக நடைபெற்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு தாம்பரம் தனலட்சுமி பொறியியல் கல்லூரியின் தலைவர் டாக்டர் வி.பி. ராமமூர்த்தி, அண்ணா பல்கலைக்கழக MIT கல்லூரியின் ஆட்டோமொபைல் துறை தலைவர் அண்ணாமலை, செங்கல்பட்டு சதுரங்க சங்க செயலாளர் திரு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் GM செஸ் அகாடமியின் செயலாளர் திரு மாசிலாமணி அவர்களும் இணைந்து பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினர். இதில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, திருச்சி, காரைக்குடி, திருநெல்வேலி, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் போன்ற தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் 500க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த விளையாட்டுப் போட்டிக்கான ஏற்பாடுகளை தனலட்சுமி கல்லூரியின் சார்பில் ECE துறை தலைவர் டாக்டர் பாலமுருகன், GM செஸ் அகாடமி செயலாளர் மாசிலாமணி ஆகியோர் செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் தனலட்சுமி கல்லூரி பணியாளர்கள், மாணவர்கள், செங்கல்பட்டு மாவட்ட சதுரங்க கழக நிர்வாகிகள், பெற்றோர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவிற்கு வந்த அனைவருக்கும் கல்லூரியின் சார்பாக பேருந்து வசதி, உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்து தரப்பட்டது என அனைவரும் தெரிவித்தனர்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த தனலட்சுமி பொறியியல் கல்லூரியினுடைய தாளாளர் திரு ராமமூர்த்தி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இத்தகைய உலகளாவிய இந்த சதுரங்க போட்டியை இங்கே நடத்துவதற்கான அனுமதி அளித்து அனைத்து வசதிகளையும் இன்று காலை முதல் வருகின்ற பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து மாணவர்களை உற்சாகப்படுத்தும் வகையிலே இந்த சதுரங்க போட்டி விளையாட்டுப் போட்டியானது சிறப்பாக நடந்ததற்கு மிக்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த GM செஸ் அகாடமியினுடைய தலைவர் மாசிலாமணி அவர்கள் பல்வேறு வகையான போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். சென்னையில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் அவருடைய இந்த போட்டியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இத்தகைய போட்டிகள் வருகின்ற காலத்திலே நம்முடைய மாணவர்களே உலகளாவிய வீராங்கனைகளை உருவாக்குவதிலே பெரும் முயற்சி, ஒரு நல்ல முயற்சியாகும். அத்தகைய வகையிலே மாசிலாமணி மற்றும் அவருடன் பணியாற்றுகின்ற அனைத்து பணியாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய இந்திய அளவிலே மற்றும் உலக அளவிலே சதுரங்க போட்டியிலே முதன்மை பெற்று வருகின்ற இந்தியாவிலிருந்து வருகின்ற வீராங்கனைகள் வீரர்கள் நம்முடைய நாட்டிற்கு பெருமை சேர்க்கிறார்கள். அத்தகைய பெருமைகளை இது போன்ற போட்டிகளை நடத்துவதன் மூலம் நாம் மேன்மேலும் நம்முடைய தரத்தை உயர்த்தவும் மற்றும் உலகளாவிய போட்டியில் பங்கேற்கவும் ஏதுவாக இருக்கும் என்று சொல்லி இன்று இத்தகைய சிறப்பான போட்டியை நடத்தி கொடுத்த பார்வையாளர்கள் மற்றும் கல்லூரி தாளாளர் GM செஸ் அகாடமி மற்றும் TV ஊடக நண்பர்கள், இதை கொண்டு சேர்க்கின்ற மக்களுக்கு சிறப்பான வகையிலே சென்று கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், இங்கு பங்கேற்ற பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இந்த விழா சிறப்பாக அமைந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். GM டோர்னமெண்ட்டு எங்கள் காலேஜில் நடத்துறது ரொம்ப சந்தோஷப்படுறோம். நிறைய மாணவர்கள் மாணவிகள் பங்கேற்று நல்லபடியாக பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. எங்களால் உந்த உதவி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இது மாதிரி நீங்கள் அடிக்கடி இந்த காலேஜில் பண்ணணுன்னு நாங்கள் விரும்புகிறோம். உங்களுக்கு எந்த வசதி பண்ணாலும் நாங்கள் செஞ்சு தருகிறோம். வணக்கம். செஸ் அகாடமி சார்பாக பேசுகிறேன். GM செஸ் அகாடமி இந்த மாவட்டத்தில் மாநில அளவிலான அகில இந்திய அளவிலான சர்வதேச போட்டிகளும் நாங்கள் நடத்தியிருக்கோம். ஸோ எவ்வளோ போட்டிகள் நடந்தாலும் நாங்கள் வந்து இந்த தனலட்சுமி காலேஜில் வந்து ஐயா தாளாளர் ராமமூர்த்தி சார் அவர்களுடைய அந்த அரவணைப்பு என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளப்பரியதான ஒன்று. ஏன்னா எது கேட்டாலுமே வந்து இல்லைன்னு சொல்லலை, அதை நீங்கள் பண்ணுங்கள், அந்த கடைசி நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நாங்கள் இந்த பேருந்து வசதி, அந்த உணவு வசதி, அதுபோல் அவங்க பேரண்ட்ஸு அவங்கெல்லாம் தங்கறதுக்கு அந்த ரூம் வசதி கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஊக்குவிப்பாளர்கள் எங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த போட்டியை வந்து சிறப்பாக நடத்த முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மாநிலத்திலேருந்து இந்த மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை, வேலூர், திருவள்ளூர், செங்கல்பட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா மாநிலத்தில் எல்லா பகுதியிலிருந்தும் மக்கள் வந்திருக்காங்க. வீராங்கனைகள் வந்து சிறப்பாக வந்து விளையாடினாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு ஊக்கம் வந்து இந்த நம்ம கல்லூரி தாளாளர் இவரை போன்ற ஒரு நல்ல வள்ளல் குணம் உடையவங்க மட்டும் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் செஸ்ஸை மேலும் மேலும் வளர்க்க முடியும். ஆக்சுவலாக நாங்கள் செஸ் அசோசியேஷனில் நாங்கள் செங்கல்பட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீரர்களை உருவாக்கியிருக்கோம். நிறைய IM GM எல்லாம் இங்கே உருவாக்கிட்டாங்க. ஏன்னா தொடர்ந்து வந்து வாரம் டோர்னமெண்ட் இங்கே நடக்கிறதுனால, செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடக்கிறதுனால, இவங்கள மாதிரி கர்னூரில் கொண்டவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால, ஸோ நம்ம செங்கல்பட்டு மாவட்டமும் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் கல்லூரிகளை இப்போ ஐயா நம்ம முனைவர் அண்ணாமலை சார், அண்ணா பல்கலைக்கழகம் அவரும் வந்து ஒத்துழைச்சி அங்கே நடத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதுனால எங்களால் வந்து நிறைய மாணவர்களை உருவாக்க முடியுது. ஸோ இதனால் நாங்கள் வந்து எங்களுடைய அசோசியேஷன் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நமக்கு புதிதாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களும் இங்கே வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்கா மக்களை வந்து நம்ம புது வீரர்களை உருவாக்கணும் அப்படின்ற ஒரே காரணம் தான். ஸோ அதனால்
ஜிஎம் செஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதில் வந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்துருக்காங்க. ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். காலேஜில் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி அரசு ஏதாவது கோரிக்கை வைக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது காலேஜில் சப்போர்ட் பண்ண அரசுக்கு கோரிக்கை வைக்கலாம். பட் வந்து அது நாங்கள் கோரிக்கை வச்சாலாம் அது ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா விளையாட்டுத்துறை பல விளையாட்டுகள் இருக்குது. அவங்க எல்லா விளையாட்டையும் பார்க்கணும். இங்கிருந்து எந்த துறையாக இருந்தாலும் அவங்க விளையாட்டில் யார் வெற்றி பெற்று வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அரசு வந்து பண்ண முடியும். எல்லாருக்குமே வந்து புதுசாக வரவங்களுக்கு பண்ண முடியாது. இருந்தாலும் அரசு வந்து தங்களால் முடிஞ்ச அந்தந்த துறைக்கு தகுந்த மாதிரி, அதாவது விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க சில அரசாங்கம் பண்ணிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒன்றும் அரசாங்கத்தை நம்பி இருக்க முடியாது. ப்ரைவேட்டும் இந்த மாதிரி கண்ணுகளை கொண்டு எல்லாருக்கும் போட்டியை வளர்க்கணும், விளையாட்டை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வாலிபால், கிரிக்கெட்டு அப்படின்ற மாதிரி செஸ்ஸும் ஒன்று. இதில் செஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உலக அளவில் நம்ம பெரிய ஆளாக இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் அதிகமான ஜிஎம், தமிழ்நாட்டில் அதுலேயும் அதிகமான ஜிஎம் தமிழ்நாட்டில் தான். ஸோ இன்றைக்கி உலக கோப்பையெல்லாம் புகேஷ் எல்லாம் வின் பண்ண வந்துக்கிறாருன்னா நம்ம மாநிலத்தோட ஒட்டுமொத்த உழைப்பு. ஸோ அதனால் அரசாங்கம் வந்து அவங்களால முடிஞ்சதாக தான் பண்ணுவாங்க. ஒரு தொழில்துறையில் எப்படி வந்து அரசாங்கமே எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது, தனியார் துறையும் கொடுத்தாதான் அந்த மாதிரி தான். இது வந்து நாங்கள் அதாவது அத்தாரிட்டி பாடி இன்னொன்று வந்து அவங்க செய்கிறது அவங்க செய்கிறாங்க. அதை வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு தாண்டி தனி பாடி. ஸோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம். சரி சார். பேர் மாசிலாமணி, ஜிஎம் செஸ் அகாடமி அந்த மாவட்டத்தோட துணை செயலாளர். சதுரங்க கழகத்தின் சார்பாக கல்லூரி செயலாளர்களுக்கும் எம்ஐடி அவர்களுக்கும் ஜிஎம் அகாடமி மாவட்ட சதுரங்களுக்காக நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். மேலும் போட்டிகள் நடத்துவதற்கு எங்களுக்கு ஊக்குவிக்குமாறு தெரிவித்துக்கிறேன்.